இருந்தாலும் இடையில உள்ள கைக்கூலிய இந்த மாதிரி பண்றீங்க. எங்க வயிற்றுல அடிக்கிறீங்களே. எங்களுக்கு என்ன வேலை தெரியும் சொல்லுங்க பாப்பா. எங்களுக்கு என்ன வேலை தெரியும்? வெள்ளை வெட்டி கட்டி சட்டை நாங்க வெளுத்து கொடுக்கறது எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா சொல்லுங்க, எங்களுக்கு வெளுத்தே கொடுக்கல அப்படின்னு. எம்எல்ஏல இருந்து எல்லாமே சேர்ந்து கோமணம் கட்டிட்டு இருங்க. நாங்க துணியை வெளுத்து கொடுக்கல, துவைக்கல. நான் சொல்றேன், பப்ளிக்கா சொல்றேன், நீங்க வெளுத்து நான் கொடுக்கல யாருமே. நாங்க இப்ப மாவட்ட சங்கத்துல இருந்து நாங்க தெரியப்படுத்திருக்கோம். இப்ப தேனி மாவட்டத்தில் நாங்க ஒரு மாசம் நாங்க யாருமே வெளுக்கல, துவைக்கல. நீங்க எப்படி வேட்டி சட்டை போட்டு செஞ்சு நீங்க பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்களால முடியாது. நாங்க போராட்டம் திருப்பூர்ல ஒரு குடம் நாங்க அப்படி வாங்கி இது பண்றது. இப்ப கூடலூருக்கு போற நிலைமை. எங்களுக்கு இடந்தே வேணும், வண்ணாந்துறை எங்களுக்கு வேணும். காய போட முடியுமா? ஒரு 10 குடும்பம் போறோம், 10 குடும்பம் போய் துவைக்க போறோம். துவைச்சு காய போடணும்னா அந்த இடம் எங்களுக்கு சரியான இடம். எங்களுக்கு இடமும் பட்டா போட்டு இடமும் இருக்கு. அந்த இடத்த நீங்க இப்ப கல்ல போட்டு மூடிட்டீங்க, ஜேசிபி விட்டு. எங்களுக்கு முன்னறிவிப்பே இல்ல. இப்போ இருக்கோம்னா ஒரு சலவை தொழிலாளர் இடம் இருக்குன்னா முன்னறிவிப்பு இல்லாம நீங்க வாட்டுக்கு ஜேசிபி விட்டு மூடனா பெரிய அதிகாரி கேட்டோம்னா நாங்க தான் செய்யறதே நியாயம் அப்படின்னு பேசுறீங்க. இது நியாயமா இருக்கா? எங்களுக்கும் தெரியும், நாங்களும் படிச்சவங்க தான், சட்டம் தெரியும் எங்களுக்கு. நியாயமா வர வழியில போராடுறோம். நாங்க விவசாய சங்கங்கள் எங்களுக்கு முழு போராட்டம் தெரியுது. அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு முழு போராட்டத்துக்கு உதவி பண்ணுங்க, வாங்க செய்யுங்க. நாங்க சண்டை சச்சரவா எதுவுமே போடல, அறவழியில தான் போராடுறோம், அறவழியில போராடுறோம்.